ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேருக்கு உருளைக்கிழங்கு காரக்கறி செய்ய போகிறோம் நம்ம கேட்ரிங் ஸ்டைலில். அது பார்த்திங்கன்னா ஒரு 200 ml ஆயிலு, 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்து போட்டு பொரிஞ்சோடனே வெங்காயம் ஒரு 1/2 கிலோ, பச்சை மிளகாய் ஒரு 5 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே தக்காளி 1/2 கிலோ ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். சைடில் உருளைக்கிழங்கு 2 கிலோ கட் பண்ணி வெட்டி வச்சுருக்கோம் வேக வச்சு. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 30 கிராம் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை கொதிக்க வச்சுக்கலாம், பச்சை வாசம் போட்டும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் பொடி 20 கிராம் தூவிக்கலாம். இது வந்து நம்மளே மிளகாய், மல்லி இதெல்லாம் வறுத்து அரைச்சது நம்ம கேட்டரிங்க்கு மத்தியானம் சாம்பார் பொடிக்கு. இந்த சாம்பார் பொடி வீடியோ வேணும்னா சாம்பார் பொடி வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வீடியோ எடுத்து போட்டுடலாம் மிளகாய், மல்லிலாம் வறுக்கிறத. இப்போ லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலை தூவி உப்பு செக் பண்ணி இறக்குனா அருமையான நம்ம கேட்ரிங் ஸ்டைல் உருளை காரக்கறி ரெடி. நம்ம வீடியோவுக்கும் நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.